ஐயா சொல்லுங்கள் ஐயா. வந்த நபர் விளக்கமாக சொன்னால் விவரமாக தெரிந்து கொள்கிறோம். விளக்கமாக தெரிவித்தால் விவரமாக புரிந்து கொள்கிறோம். அமைதியா இருக்கணும். கண்டிப்பா இருப்பாங்க. கவனிக்கிறேன். எந்த நாடு? 56 நாட்டிற்கு தலைநகரம் அத்திமா நகரத்தை அப்பா யாரு? என்ன தெரிவித்தா ராஜா? அப்பா யாருன்னு கேட்டேன். தந்தை யார் என்று அவர் விளக்கமாக சொன்னார். தப்பா நினைக்காதீங்க. இப்ப யாரா ஒருத்தர் பூத்தா பாட்டான்னு வச்சுக்கா. புதிதாக ஒரு ஆளை பார்த்தால் குடிப்பையா உள்ளத்தாண்டா அப்படி கூப்பிட்டு உன் பேர் என்ன உங்க அப்பன் பேர் என்ன கேட்பாங்களா? அதே அங்க போய் கேளு பாக்கலாம். அது மாதிரி கேக்குறேன். மரியாதை மரியாதை கேட்க வேண்டியது தானே. அதான் அப்பா திருராட்சி மகாராஜா உங்க அப்பா திருடா மகாராஜா செல்வத்திற்கு அதிபதி எங்க அப்பான்னு சொல்றேன். நான் நினைச்சேன் திருடுற உங்க அப்பா போலீஸ் யாரும் முடியலன்னு. திருநாட்டில மகாராஜன் திருநாட்டில மகாராஜன் அம்மா என்ன சொன்ன? அம்மா யாருன்னு வந்துட்டேன். அம்மா கேக்குறேன். கேக்குறேன். ராஜா பார்த்து அம்மா மரியாதையா தாயார் மரியாதையா கூப்பிடுறேன். மரியாதை சொல்றேன் பாரு. மகாராஜா என்ன அம்மா யாரா? கை கட்டி மரியாதை. கை கட்டுறதுல மரியாதை சொல்லுகின்ற வார்த்தையில் இருக்க வேண்டும் மரியாதை. சொல்ற வார்த்தையில ஆமா முதல்ல சொல்லி இருக்க மாட்டான். சொல்லு சொல்லு பாக்கலாம். யாரு கேட்கலாமா? மம்மி சொல்வதிலேயே மரியாதை பேச வேண்டும். ராஜா பார்த்து அம்மா முதல் வந்து உள்ள தப்பா நினைக்காதீங்க. ஒரே ஒரு பேர் வேற வேலையே கிடையாது போலுது. சாப்பிட்டு போட்டுருச்சு. வயசு என்ன பாடுறா இங்க ஒரு சண்டை கிளம்புது எனக்கு. ஒப்பங்கம்மா உயிர் எடுக்கிறாங்களா இல்ல 2 பேரும் செத்து போட்டாங்களா? உனக்கு ஏன்டா இந்த எண்ணம்? ஏன்னா இந்த காலத்துல 1 2 பத்தா பட்டு எகிரி பூத்துக்கோ. ஆனா குஞ்சு பொறிகள் பேர் 101 பொட்டு வச்சுக்கிறாங்களா? ஒரு கிரியமாகுது. குடும்பத்திலேயே அனைத்து செல்வம் இருந்த போதிலும் ஆமா குழந்தை செல்வம் என்பது ஒன்று இல்லை என்றால் நல்லா இருக்காது. அந்த வீடு மாரி இருக்கு. நல்லா இருக்காது. குழந்தை செல்வம் தான் பெரிய செல்வம். என்னுடைய தாயார் புண்ணியத்தின் ஆலயா எத்தனை பேர் பிறந்திருக்கின்றோம். மகாராஜா குழந்தை செல்வம் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆமா 1 2 இல்ல ஒரு 5 கூட எங்க 7 பேர் பெற்றுருக்கு. அத்தாடு கூட நிறுத்திருக்கலாம். கணக்கையில 101 பெற்று வச்சுக்கிறீங்க.
எங்களுக்கு எதிலே குறை? அதானே. சாப்பாட்டுல குறையா? கிடையாது. செல்வத்துல குறையா? கிடையாது. படை பலத்தில குறையா? கிடையாது. எதிலே குறை இருக்கிறது? அதனால தான் எந்த குறை இல்லாத போட்ட டபுள் போட்டு விட நிறுத்திட்டு அப்படி இந்த போதிலும் அப்படி இன்னும் கூட ஒரு கிளம்புது மறுபடியும். என்னடா இதெல்லாம் 101 ரெடி பண்ணாரு உங்க அப்பா. இது கண்ணு தெரிஞ்சு பண்ணாரா கண்ணு தெரியாத பண்ணாரா? என்ன திடீர்னு சிரிக்கிற? கரண்ட் எல்லாம் இருக்குது. ஜெனரேட் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏண்டா என் தந்தையானவருக்கு இருமிழிகளும் தெரியாது. ரெண்டு பல்பு தீர்த்து போட்டுக்குதான். கண்ணு தெரியாம 101 குழந்தைடா. கண்ணு தெரிஞ்சுதா? 1001 கூட்டி ஏய் பைத்தியாரா, இங்கதான் நீ யோசிக்கணும். கண்ணு தெரியாத 101 எப்படி ரெடி பண்ணிருப்பாரு? சகை தட்டி ரெடி பண்ணிருப்பேன். அப்படி 101 பிள்ளைகளையா? பிரதமர் தாடிய மாயா பேர் தெரியுமா? கண்மேடா துறைகளுக்கெல்லாம் தேவைக்கூடிய மகாராஜா நீங்கள் உண்டாயா? யார் வர்றாங்க? அந்த பரிமாணம் தொலைக்கூடிய நல்லா இருக்கும். அந்த கொடைய சொல்றேன். தண்ணி பிடிக்கிற குடண்டா அவரு. யாரு வந்து எப்போது பொருளை கேட்டாலும் வாரி வாரி கொடுக்கிற குணம் உள்ளவனா? வாரி வாரி தருவீங்க. ஆமா. ஆகட்டும் ஆகட்டும் ஐயா. உங்க பேர் என்னங்க? என்னுடைய பேரு கர்ணமகாராஜா. வாங்க உங்கதான் கேக்குறேன். ஏதோ ஒரு நட்டு இருக்குதுடா. நடில நவ வெச்சிங்கறீங்க உள்ள வெச்சிங்கறீங்க. ஒன்ஸ் மோர். அப்படி என்றால் மறுபடியும் உனக்காக மறுபடியும் உங்க நடுவே பார்த்துட்டே இருக்கும்போது இப்ப பாரு நான் பாருயா. நல்லா பாரு பாக்குறியா? நான் பார்த்தேன்யா. சரியா கண்டுபிடிக்க முடியல. மகாராஜா எங்க ரெண்டு பேருக்காகவும் கடைச்சா ஒரு முறை உட்காந்து பாக்குறோம். என்ன வச்சு சாப்பிடிக்க முடியாத பல்லையா? உன்னை எப்படி பண்ண முடியும்? மறுபடியும் உனக்காக கடைச்சா கடைச்சா உட்காந்து போறோம். இதான் கடைசி முறை. கண்டுபிடிச்சா உங்கதான் சொல்றோம். இவரு வேண்டு சூதுகார எங்க ஆயுதங்க ஒரு நாள் அப்படி தெரிவிக்கின்றாய். காலை எட்டத்து வைக்கும் போது தெரியுது. கண்டுபிடிச்சோம். ஏன் எட்டு வைக்கிறா? துணியில ஒட்டி சொல்லுதான் எட்டாட்டு வைக்கிறேன். சரியா? இது ராஜா நடடா. நீ நடக்குதா ராஜனாடா? நான் யார் என்ற விளக்கம் தேச பரிமாணத்து வரக்கூடிய வரலன்னா சொல்லக்கூடாது. தேச பரிமாணத்து வரக்கூடிய அரியலோ அந்த நாளுக்கு போக முடியாது. என்னால அப்படி ஏத்து இங்க ஏத்தாதா? வா போ பழகு. ஆனா அடிக்க அண்ணனுக்கு வலதுகரம் போன்று சுடர்களுக்கு எப்படி பார்த்தாயா?
டெய்லி போறாங்களே பால் வெளில போட்டா சீனி ஆமாங்க. சாப்பாடு சாம்பார். நீங்கள் சொல்வது ஆ, குண்டம், சாப்பிடுத்து. நான் சொல்வது பிண்டம். பிச்சை வராதுங்க. பிண்டம் என்றால் ஆ. எவ்வாறாகிய பூமி. ஓ நம்ம ஆமா. கிருத்து அப்படி அண்டத்துக்கு முன்னத்திற்கு என் அருமை கொடியானது அதுவும் பகலும் இருபது நாளிகையோ யாவம் யாவம் எண்ணிருந்த நாளிகையோ நாளிகையோ பறந்து 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 என்னடா பறக்குது? நம்ம ஏற்றி விட்டுனா அவருக்கா போட்டி அவருக்கா கொடியானது அவர் கொடியானது என்னடா? அரவம் கொடியே அரவம் என்றால் அரவம் என்றால் தெரியவில்லையே தெரியவில்லை. சர்பா தர்மத்து குடிக்கிறது கிடையாது பயன் கிடையாது ஏய் சர்பத்தா கொஞ்சம் புரியல. சர்பத் இல்லடா சர்பா புரியல. சர்பம் என்றால் தெரியவில்லையா ஆ. நாகம் அட என்ன தம்மு கும்புன்னு புரியலன்னா சொல்லுங்க தெரியவில்லையா உலகம் என்ன? என்னடா? எங்க வா வா நான் அவர் இஷ்டம் போறேன் அவர் என்ன சொன்னாரு? உருவம் சொன்னா தூணு சொன்னா ஓ உருவம். அது தெரியலையா உலகம் தெரியலையா பண்டகம் புரியல ஆச்சே. என்ன மாட்டா இவங்க போய் சொல்லு. எத்தனை பேர் சொல்லுவோம் உனக்கு புரியலை புரியல புரியல. சர்ப்பம், உலகம், நாகம், பண்டகம் என்ன தெரியல இத்தனை பேர் சொல்லி புரியவில்லை அப்படி என்றால் போ. நீ போய் போய் உட்காருங்க உட்காரு உட்காரு. பார்த்தனே இல்ல இல்ல கடுவாத அப்படி பாம்படி விழுந்தா பராக்கிரமசாலி அவன்தானா? அது ரொம்ப அழுத்துகார்கோ மேன்மை தொழில் சிவர் மாதா
நீங்கள் 1 மாமா 2 மாமா 2 அந்த கணவாய 3 தமிழ்நாடு 4 நான் ஒரு சேர்த்து சதி ஆலோசனை இருக்கிறோம். ஆலோசனை கூட்டம் செய்ய இருப்பதால் அதனாலேயே என் சபைக்கு இன்று யாரும் வரக்கூடாது. ஆமா வியாபாரிகள் யாரும் உள்ள வரக்கூடாது என்று தண்டாரா போடு போற இதனால் நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் துரியோதன மகாராஜா கர்ண மகாராஜா சகுனி மாமா துச்சாதன புலி ஆகிய 4 சதிகாலத்தினை செய்ய இருப்பதால் வியாபாரிகள் யாரும் உள்ள வரக்கூடாது.
கண்டு எப்படி இருக்கிறது தெரியுமா? பகல் காலத்தில் சூரியன் ஒளி சந்திரன் ஒளி தெரியாதது போல. பகல் காலத்திலேயே சூரியன் முன்னே சந்திரமணி தெரியாது. அதே போல் அதேபோல் பாண்டவராட்சி உன்னாட்சி தெரியாது. புரியுதா தம்பியா? ஆமாமண்ணா. மஞ்சளை தூது அனைத்து வைத்துக் கொள்வதற்கு மாமா தொகுதி இருக்கிறார்.